அவங்க அம்மா அப்படின்ற ஒரு கேரக்டரே வந்து படத்துல இருக்கவே இருக்காது. அது அவனுடைய மல்டிபிள் பர்சனாலிட்டியில அவனா நடந்துக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கும். அவங்க அப்பா இறந்ததுக்கப்புறம் அவனும், அவங்க அம்மாவும் வந்து தனியா தான் தங்கியிருந்தாங்க. அவங்க அம்மா வந்து அவன் மேல முழுக்க முழுக்க அவ்ளோ ஒரு லவ்வோட இருந்திருக்காங்க. ஆனா, அதே சமயத்துல வந்து அவங்க அம்மாக்கு வந்து வேற ஒரு ஆணோட வந்து ஒரு லவ்வும் வந்திருக்கு. அவங்கள நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கும்போது, இவனுக்கு என்ன தோணுச்சுன்னா, அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டா நம்ம அம்மா வந்து நம்ம மேல காட்டக்கூடிய அன்பு வந்து குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி பொசசிவ்ல 2 பேருக்குமே வந்து விஷம் வச்சு சாவடிச்சுருவான். 2 பேருக்கும் விஷம் வச்சு சாவடிச்சோனே, அத புதைப்பாங்க இல்லையா? புதைக்கும்போது அவங்க அம்மாவோடைய உடம்ப மட்டும் வந்து யாருக்கும் தெரியாம எடுத்துட்டு வந்து அவங்க வீட்லயே வந்து அவன் வச்சுப்பான். வச்சுக்கிட்டு இவன் தனிமையில இருக்கும்போது அவனுடைய எல்லா விஷயங்களையும் வந்து அவங்க அம்மா கிட்ட ஷேர் பண்ற மாரி, அவங்க அம்மா வந்துட்டு அவங்க அம்மா வந்து அதுக்கு கன்க்ளூஷன் சொல்ற மாரி. லைக் இவனுக்குள்ளேயே வந்து 2 பெர்சனாலிட்டியா மாறி, 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 மாறி பேசிக்கிட்டு இருக்க மாரி இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஹோட்டலுக்கு ஏதாச்சும் ஒரு பொண்ணு வந்து தங்க வரா அப்படின்னா, இவன் அவன்கிட்ட வந்து கொஞ்சம் வளவளன்னு பேசுவான் இல்லையா? அது பேசும்போது அவங்க அம்மாக்கு பொசெசிவ் ஆயி நம்ம பையன் வந்து நம்மள விட்டு போயிடுவானோ, அந்த பொண்ணு பின்னாடி போயிடுவானோ, அந்த பொண்ணு வந்து இவள வந்து மயக்கிடுவானோ, அப்படிலாம் அவங்க அம்மாக்கு தாட் வந்து அந்த ஹோட்டலுக்கு வரக்கூடிய பெண்கள எல்லாரையும் வந்து அவங்க அம்மாவோட பெர்சனாலிட்டி வந்து எல்லாரையும் சாவடிச்சுருவான்.